அண்மை செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவையில் ஒப்புதலானது அளிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கு. கடும் எதிர்ப்பு இடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதலானது வழங்கியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு அமைச்சரவையானது தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி இருந்துச்சு. தொடர்ச்சியாக அதானி தொடர்பான விஷயங்கள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில தொடக்கத்திலேயே பல்வேறு மசோதாக்களை பாஜக அரசு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாகவே கொண்டு வருவதற்கு பாஜக ஒரு திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்போது இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பல்வேறு உரைகளில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான விஷயங்களை குறிப்பிட்டே வந்திருந்தாரு. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு நிதி ஆயோக் இது தொடர்பான விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாங்க. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர் அந்த பதவியில் இருந்த காலகட்டங்களில் இரண்டு அவைகளும் ஒன்றாக இருந்த அந்த அவையிலையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதன் பிறகாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் காலகட்டங்களில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு அதாவது அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்காக ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பிட்ட 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த குழுவானது தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதன் பிறகாக தொடர்ந்து இது தொடர்பான விவாதங்கள் விஷயங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்ட வந்த நிலையில 2029ஆம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வரணும் அப்படிங்கிற முனைப்போட தொடர்ந்து பாஜக பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுல பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு பிரச்சனைகள் சொல்லப்பட்ட வந்த நிலையில இந்த ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்கள் இன்னும் ஒரு வார காலகட்டங்கள் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இது குறிப்பிட்ட இரண்டு அவையிலையும் வைக்கும்போது என்ன மாதிரியான விவாதங்கள் வைக்கப்பட போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில இது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கணும் தான் ராஜலட்சுமி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.